ஜவ்வரிசி வச்சு ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஜாங்கிரி பாயாசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ஊறிட்டுருக்கட்டும். அந்த டைமில் ஒரு கடாயில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டதுக்கப்புறமா 2 கப்பு போல் தண்ணி சேர்த்து மூடி வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிடலாம். அந்த டைமில் நம்மளுக்கு ஜவ்வரிசியும் நல்லா ஊறி கிடைக்கும். இப்போ நம்ம 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த அந்த ஜவ்வரிசியும் இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து குக் பண்ணணும். இது கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம், சுகர் எது வேணால் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் ஆகும். நல்லா டிரான்ஸ்பரண்ட் கலரில் நம்மளுக்கு ஜவ்வரிசி வந்து வரும். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இந்த டைமில் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி, பாதாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான நட்ஸ் எது வேணுமோ அது போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதையும் கடைசியாக நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சதையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் சேர்த்துட்டோம் அப்படின்னா திரியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அவ்வளோதான், இமீடியட்டாக எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.